சீனாவைச் சேர்ந்த நபர்கள் சிலர் தாங்கள் பணிபுரியும் உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் இருந்து கொண்டு பேசும் டிக்டாக் வீடியோக்கள் ஆடம்பர பொருட்களின் உற்பத்தி மற்றும் விலை தந்திரங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் அமைந்துள்ளன. இந்த வீடியோக்கள் அனைத்தும் உலகம் முழுவதும் பெரும் விவாத பொருளாகவும் மாறியுள்ளன. கையில் ஹேண்ட்பேக்கை வைத்துக் கொண்டு பேசும் ஒரு நபர் பிரான்ஸ், இத்தாலி போன்ற மேற்கத்திய நாடுகளின் தயாரிப்பு என்று விற்கப்படும் விலை உயர்ந்த ஆடம்பர ஹேண்ட்பேக்கள் சீனாவில் இருந்து குறைவான தொகை கொடுத்து பெரிய பெரிய பிராண்டட் நிறுவனங்கள் வாங்குவதாக தெரிவிக்கிறார். இந்த பொருட்கள் மீது தங்களின் பிராண்ட் லோகோவை மட்டும் ஒட்டிவிட்டு 30 மடங்கு அதிக விலைக்கு விற்பதாகவும் தெரிவிக்கிறார். அதனால் அமெரிக்கர்கள் பிராண்டட் பொருட்கள் என்று நம்பி அந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்காமல் அதே பொருளை லோகோ இல்லாமல் நேரடியாகவே தங்கள் நாட்டில் இருந்து குறைவான தொகைக்கு வாங்குங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறார். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஹெர்மஸ் நிறுவனம் பிர்கின் என்ற விலை உயர்ந்த ஹேண்ட்பேக்களை விற்பனை செய்து வருகிறது. இந்த ஹேண்ட்பேக்குகளை சாதாரணமாக நாம் நேரடியாக கடைக்கு சென்று வாங்கி வந்துவிட முடியாது. முன்கூட்டியே ஆர்டர் செய்ய வேண்டும். அதன் பிறகு நீண்ட நாள் காத்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்தே நம் கைக்கு இந்த ஆடம்பர ஹேண்ட்பேக்கள் கிடைக்கும். இந்த வகை ஹேண்ட்பேக்களுக்கு வல்லரசு நாடுகளிலும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் பணக்காரர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது. பணம் படைத்தவர்கள் இந்த வகை ஹேண்ட்பேக்குகளை தங்களின் கௌரவத்தின் அடையாளமாக கருதி வருகின்றனர். இந்த நிலையில் பெர்கின் ஹேண்ட்பேக் ஒன்றை தயாரிக்க மூலதன செலவு உட்பட அனைத்தும் சேர்த்து 1,20,000 ரூபாய் மட்டுமே செலவாவதாக சீனாவைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த ஹேண்ட்பேக்களை விற்கும் ஹெர்மேஸ் நிறுவனம் தங்களின் லோகோவை மட்டும் ஒட்டிவிட்டு அவற்றை 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பதாகவும் பிராண்டட் லோகோவிற்காக மட்டுமே 90% தொகையை மக்கள் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதே முறையைத்தான் பிரபல பிராண்டட் நிறுவனங்களான லுலுலிமா லெகிங்ஸ், லூயிஸ் விட்டன் ஹேண்ட்பேக்ஸ், குசி, கோச், பிராடா போன்ற விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை விற்கும் நிறுவனங்கள் கையாள்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது போன்ற வீடியோக்கள் சீனாவில் இருந்து வெளியாவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் ஆடம்பர பொருட்கள் மீது மக்களுக்கு இருந்து வரும் கற்பனை பிம்பத்தை உடைப்பது, சீன பொருட்கள் என்றாலே தரம் குறைந்த பொருட்கள் என்று பொதுவான விமர்சனங்கள் இருந்து வரும் நிலையில் அப்படியெல்லாம் இல்லை, நாங்களும் உயர் தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் என்று உலகிற்கு உணர்த்தவும் இந்த வீடியோக்கள் பதிவு செய்து பரப்பப்படுவதாக கூறுகின்றனர். மேலும் மேற்கத்திய நாடுகள் விற்கும் பொருட்களின் தரத்திற்காக மக்கள் பெரிய தொகையை கொடுக்கவில்லை, மாறாக பிராண்ட் லோகோவிற்காகத்தான் பெரிய தொகையை செலுத்துகிறீர்கள் என்று மக்களை உணர வைத்து அந்த பொருட்கள் மீதான மாயையை போக்கவே இந்த வகை வீடியோக்கள் சீனாவில் இருந்து வெளிவந்துள்ளதாகவும் கூறுகின்றனர்.